Hi friends, Pankaj Nalabagathila இன்னைக்கு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபி வந்து இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்றதை பார்க்கலாம் வாங்க. இது பண்றதுக்கு முதல்ல நான் இங்க வெங்காயம் எடுத்துர்க்கேன். இந்த வெங்காயத்தை தோல் எல்லாம் நீக்கிட்டு நல்லா கழுவிடலாம். கழுவிட்டு நீங்க மிக்ஸி ஜார் அப்படி இல்லனா சாப்பர் எதுல வேணாலும் சின்ன சின்னதா கட் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதா இருக்கணும். நான் வந்து சாப்பர்ல கட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு ஹைட்டான ஒரு குக்கர் பாத்திரம் தான் வச்சிருக்கேன். அப்பதான் நமக்கு நல்லா ஈஸியா இருக்கும். இப்போ நான் தேவையான அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் இருந்தா எடுத்துக்கங்க. ஒரு 10 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இதுல 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன். இப்போ அடுப்பை சிம்ல வச்சுக்கலாம். தேவையான அளவு பூண்டு சேர்த்துக்குங்க. உங்களுக்கு பூண்டு விருப்பம் இருந்தால் இன்னும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இதை வதக்கிடலாம். இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ அடுப்பை சிம்ல வச்சுட்டு கட் பண்ணிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா பொரிஞ்சு வருது. இந்த டைமில் நம்ம கட் பண்ணிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணியிருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் மிக்ஸி ஜாரில் அரைச்சாலும் அரைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சாப்பர்லேயே நீங்கள் கட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறைன்னு அரைங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த வெங்காயம் கலர் வந்து ஒரு பிங்க் கலரில் வரணும். அது வரைக்கும் நல்லா மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வதக்கிடலாம். ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனவுடனே இப்போ நம்ம காரம் சேர்த்துக்கலாம். நான் இங்கே வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். காரம் வந்து உங்களுக்கு தேவையான அளவு காரம் சேர்த்துக்குங்க. நான் இங்கே வந்து சிவப்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா வதங்கணும். நல்லா வதங்கின பிறகு நம்ம புளி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு விட்டுறேன். நான் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா இது வதங்கட்டும். இது வந்து நம்ம சேர்த்துருக்கிற எண்ணெயிலே நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. இந்த டைமில் நம்ம நெல்லிக்காய் அளவு புளியை எடுத்து அதை நல்லா கரைச்சிக்கலாம். கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புளிப்பு சுவையோடு இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டுடலாம். இந்த இடத்துல வந்து உப்பு காரம் சரி பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து வெல்லம் கொஞ்சம் வேணும்னா இந்த இடத்துல சேர்த்துக்குங்க. இல்லை வேண்டான்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டுடலாம். அப்பப்போ நடுவில் இலக்கி விட்டுட்டே இருக்கணும். இது நல்லா சுண்டி வரும். கலர் நல்லா சேஞ்ச் ஆகும். பாருங்கள், நான் ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே விட்டுட்டேன். நல்ல கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த டைமில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு சூப்பராக தயாராகிடுச்சு. எண்ணெயில் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த வெங்காய தொக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா 1 வாரம் வரைக்கும் சூப்பராக இருக்கும். இது வந்து நல்ல சூப்பரான சைட் டிஷ்ஷு. சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இட்லி, தோசை, பூரி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.